அவதாரங்கள் அப்போ புராண காலங்கள்ல நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம் கதைகள்ல. திருமால் அப்படின்னா 10 அவதாரம் எடுத்தாங்க அப்படின்னு. அப்புறம் வந்து சிவன் பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய அவதாரங்கள், நிறைய பெயர்கள் இருக்கு. முருகன் எடுத்துக்கிட்டாலும் நிறைய அவதாரங்கள், எங்கெங்க அவர் வந்து இடம்பெயர்த்து இருக்காருன்ற கூட நம்ம போய் தரிசிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா இப்போலாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அவதாரங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறதும் கிடையாது, நடக்குமான்னு யோசிக்கிறது கூட கிடையாது. இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு என்ன காரணம்? யாருமே கடவுள் வந்து எப்பவுமே அவதாரம் எடுத்ததே கிடையாது. மனுஷன் அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவதாரங்களை ஆக்கி காட்டினான். எந்த கடவுளும் இங்க வந்து அவதாரம் எடுக்காது. மனுஷ மகான்கள் இருக்கிறானே அவன் அந்தந்த பிடிச்ச கடவுள்களை மிகைப்படுத்தி அவதாரங்களை ஆக்கி தீமையெல்லாம் அழிச்ச மாதிரி மகான்கள் காட்டினாங்களே தவிர கடவுள் வந்து அவதாரம் எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா கடவுள்ன்றது ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அலியும் இல்லை, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது கடவுள். அது வந்து ஒவ்வொரு காலத்திலையும் அவதாரம் எடுக்க வேண்டியதே இல்லை. அவதாரம்ன்றது கடவுள் எப்படி எடுத்தான் அப்படின்னா பெண்ணினுடைய ரூபத்தில் எடுத்தான். ஒரு பெண்ணுக்குள்ளவே இருந்து இயக்கத்தை நடத்தினான். கடவுள் எப்படி அவதாரம் எடுத்தான்? ஆணுக்குள்ளவே இருந்து அவதாரமாக மாறி செயல்களை புரிஞ்சான். இந்த மனிதன் செய்த செயலுக்கு தான் கடவுளுடைய அவதாரம் நானே தவிர கடவுள் எப்பவுமே அவதாரம் எடுத்தது கிடையாது. அது எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதுக்கு. ஏன்னா அது ஒரு கன்செப்ட்னா உலகம் அழிஞ்சு போயிடும். அது ஏன் அவதாரம் எடுத்து ஒரு சண்டை போட்டுன்னு கிடக்கணும்? தேவையில்லாதது. இது மகான்கள் மனுஷனுக்கு புரிய வைக்கிறதுக்காக தெய்வத்தை மிகைப்படுத்தி காட்டின விஷயம் தானே தவிர உண்மை கிடையாது. அப்ப இப்ப திருச்செந்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சூரசம்ஹாரம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. கடவுள் எங்கன்னா வந்து சூரசம்ஹாரம் பண்றாரா? மனுஷன் தானே பண்ணிங்கிறான். மனுஷன் மனப்பக்குவம் வர்றதுக்காக, தெய்வத்து மேல பக்தி வர்றதுக்காக இதெல்லாம் செய்யப்பட்டது. அதெல்லாம் செய்தலன்னா ஆதியில இப்ப தெய்வ பக்தியே இருக்காது. அதனால அதெல்லாம் செய்து வச்சதால தான் இன்னமும் இந்துக்கள்ல ஒரு பக்தி இருக்குது. இப்போ இந்துக்கள்ல இருந்து கிறிஸ்டினா மாறிங்கிறான், இந்துக்கள்லேருந்து முஸ்லீமாக மாறுறான். இவ்வளவும் வகுத்து வச்ச மாறுறான். இதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பான்? மொத்தமாக போயிருப்பான். அதனால் இதெல்லாம் வகுத்து வச்சு மனுஷனை ஒரு வழிமுறைக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க மனசில் பக்தி உணர்வு தோன்றணும். அதுக்கு என்ன செய்தால் இவனுக்கு மனசில் அந்த பக்தி உணர்வு தோன்றும்? அப்போ தெய்வ வடிவங்களை வரைஞ்சான். இந்த மாதிரி செயல்கள்லாம் தெய்வம் புரியுதுன்னு வச்சான். இது எல்லாம் மனுஷன்தான், மனுஷனுக்குள்ளந்தான் தெய்வம் செயல் புரியுதை தவிர தனித்து செய்தது இல்லை. அப்போ நம்ம பூஜை எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா விரதங்கள்லாம் இருக்கும். சிலர் மௌன விரதம் இருக்காங்க, சிலர் சாப்பிடாமலாம் இருக்காங்க. சரி, இந்த மாதிரிலாம் கண்டிப்பா இருந்துதான் ஆகணுமா? அந்த சாப்பிடாம இருக்கிறது, மௌன விரதம் இருக்கிறது, இதனால கடவுளுக்கு ஒரு பயனும் கிடையாது. ஆனா இத்தனையும் உனக்கு பயன் உண்டு. எப்படி? நீ சாப்பிட 3 வேலையும் போட்டுக்கினே இருந்தீங்கன்னா உன் வயிற்றுல இருக்கிற மிஷினுக்கெல்லாம் ஓய்வே கிடையாது. அப்போ அதுக்கு இந்த மௌன விரதம் வந்து அதனுடைய ஓய்வு கொடுக்குது. உன் உடலினுடைய ஆரோக்கியம், நோய் குறையும், ஆரோக்கியமா இருக்கும். இதுக்காக இதெல்லாம் வகுத்து கொடுத்தான் தவிர நீ மௌன விரதம் இருந்தா என்ன, போனா என்ன, இருந்தா என்ன, கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் இதை தனித்து செய்யன்னா செய்ய மாட்டான். அதனால கடவுள் பேரை சொல்லி சொன்னாதான் செய்வான். அதனால தான் இதை சொல்றான். இப்போ சாதாரணமான நாளில் சாப்பாடு செய்கிறீங்க இல்லையா? தட்டை போட்டுக்கிறீங்க, போடுறீங்க, சாப்பிட்றீங்க, எடுத்து போட்டு மூடி விட்டு போறீங்க. ஒரு விரத நாளில் என்ன பண்றீங்க? விரத நாட்கள் என்ன பண்றீங்க? அதே சாப்பாடை, செய்த சாப்பாடை ஒரு படையலா போட்டு அதுக்கு தேங்காய் ஒட்டி கற்பூரம் கொளுத்தி இதெல்லாம் பண்றீங்க. ஏன் பண்றீங்க? இது சாமி கும்பிட்ற நாள் அப்படின்னு சொன்னதால செய்யற. இது சாதாரண நாள்னா சாப்பிட்டு போய் நகர. அப்போ இதெல்லாம் வகுத்து கொடுத்தால்தான் மனிதன் வரமுறைக்குள்ள வாழ்வான்னு பெரியவங்க வகுத்து கொடுத்தாங்க. அப்போ விரதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நமக்கு என்ன நடக்கணும், என்ன கிடைக்கணும்ன்றக்கோ அது கிடைக்கும். தவிர்த்த வேற எதுவுமே நடக்காது.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரி டைம்ல வந்து நிறைய பேர் வீடுகள்ல கொலுவெல்லாம் வந்து வச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து 2 மாதிரியான கொலுக்கள்னு சொல்றாங்க. சிலர் வந்து ரொம்ப மடியா ஆச்சாரமா அந்த கலசம்லாம் வச்சு பண்ணணும். சிலர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கொலு வைக்கிறாங்க. இதுல எது சிறந்தது, எப்படி இருக்கணும்? வசதி தான் சிறந்தது. யாருக்கு எவ்வளவு வசதிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வைப்பாங்க. இப்போ கலசம் வச்சு அவங்க கொலு வைக்கிறவங்க அவங்க போய் 100 வீட்டுக்கு சொல்லுவாங்க. அந்த 100 வீட்டுக்காரர் வரும்போது அந்த 100 வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொடுக்கணும், 100 வீட்டுக்காருக்கு ஜாக்கெட்டு கொடுக்கணும், இப்படி எல்லாம் செய்யணும். செய்யற வசதி வேணும். காசு தான் அங்க முக்கியம். கொலு முக்கியம் இல்லை. அப்ப கொலு அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? அது ஒரு மன திருப்திக்கு செய்யறதுமா, மக்கள் ஒண்ணு சேர்றதுக்கு செய்யறது. அதனால கடவுளுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா அதுலயும் நிறைய விதிமுறைகள் சொல்றாங்க. இப்ப 3 இயர்ஸ் எழுதுனது ஊரு பட்டதை நம்ம எழுதி வச்சுக்கிறோம். 1 2 இல்லை, எண்ணவே முடியாத அளவுக்கு எழுதி வச்சுன்னுக்கிறோம். எவனுக்கு எவ்வளவு புரிஞ்சதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் செய்துன்னுக்கிறான். சரி, இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா மனித நேயம். இது கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அந்த காலங்கள்லாம் வந்து எல்லாரோட வீட்டு வாசல்லையும் பாத்தீங்கன்னா திண்ணை அப்படின்னு ஒன்று அமைச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வெளியே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ இல்லையோ, வெளியே இருந்து வரக்கூடியவர்கள் அந்த வழிபோக்கர்கள் வந்துட்டு ஓய்வு எடுக்கட்டும் அப்படின்றதுக்காகவே எல்லாம் வச்ச காலம் இருக்கு. ஆனா இப்ப வந்து நம்மளுடைய சொந்தக்காரங்களே கூட ஒரு 2 டேஸ்க்கு மேல இருந்துட்டு ஐயோ எப்ப இவங்க கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கும். திண்ணைகள் எதுக்கு வச்சாங்க ஆதியிலன்னா ஜனத்தொகை கம்மி, ஒரு ஊருக்கு ஒரு ஊர் தொடர்பு கம்மி. இப்போது இங்கே ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊர்லேருந்து தள்ளி போனீங்கன்னா ஒரு 1.5 2 கிலோமீட்டருக்கு ஒரு ஊர் இருக்குது. சுமை தாங்கி கல்லுன்னு வச்சுருப்பாங்க. அது எதுக்கு வச்சுக்கிறாங்க? அங்கே உட்காந்து அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு ஒரு வெயிட்டை நேரடியாக எடுத்துன்னு வர முடியாது. அப்போ பாதியில் இளைப்பாறணும். அந்த சுமை தாங்கி கல் இவன் உயரத்துக்கே இருக்கும். அப்போ அதை இறக்கி வச்சுட்டு இவன் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அதை வலிச்சு தலையில் வச்சுப்பான். கீழே போட்டுட்டா தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ டெய்லி 1000 பேர் நடந்துன்னுக்கிறான். இவன் எத்தனை வந்து தள்ளிட்டு போயிடுறான். ஆனால் அப்போ ஆள் கிடையாது. அதனால சுமை தாங்கி வச்சாங்க. இப்போ எங்கன்னா சுமை தாங்கி இருக்குதா பார்த்தியா? சுமை தாங்கியெல்லாம் எடுத்துட்டு ரோடு ஆக்கிட்டான். ஏன்னா எல்லாம் வண்டியில் எடுத்துன்னு போயிடுறான். யாரும் தலையில் ஏற்றின்னு தொடுறது இல்லை. வீட்டில் இருக்கிற சாமானிய கை வண்டியை வச்சு தள்ளின்னு போய் இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு தள்ளி போகிறாங்க. அப்படிப்பட்ட காலம் இது. அதனால் அந்த காலத்தில் ஒரு ஊரை விட்டு வரணுன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்கணும். அவனுக்கு ரெஸ்ட்டு வேணும். ராத்திரி ஆகிடும். அவன் எங்கே போய் தங்குவான்? அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் திண்ணைகள் இருந்தது. அந்த திண்ணை மேலே போய் நீ உட்காந்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரன் உணவு கொடுப்பான். அதுதான் மனித நியாயம். இப்போ திண்ணை மேலே போய் படுத்தீங்கன்னா நீ தூங்கிட்டு ஒன்று உன் பாக்கெட்டில் நகர்ந்து பிடிங்கிற நேரம். எங்கே மனித நியாயம்? அதனால் அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் ஒப்பிட முடியாது. இப்போ சிட்டியில எல்லாம் பார்த்தீங்கன்னா திண்ணை இருக்கிற அளவுக்கு ஒரு கடை கட்டி விட்டுட்டு 5000 ரூபாய் வாடகை, 50,000 ரூபாய் அட்வான்ஸு. உனக்கு திண்ணை விட்டு அவனுக்கு என்ன வரும் சொல்லுமா? ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஆனால் உண்மையான பதில். விஷயம் அதுதான்மா உண்மை. இதுதான் உண்மை. அதனால் வந்து இந்த காலகட்டத்துக்கு அப்போ வந்து ஒரு மனுஷன் 1000 ரூபாய் சம்பாதிச்சான். 1000 ரூபாயில் 500 ரூபாய் அவன் வீட்டுக்கு செலவு பண்ணுவான். 200 ரூபாய் இல்லாதவனு கொடுப்பான். 300 ரூபாய் அவனுடைய சேஃப்டிக்கு எடுத்து வச்சுப்பான். இப்போ 500 ரூபாய் சம்பாதிச்சான்னா 10ல் அடுத்து 8 போனால் பிடிங்கிறான். ஒரு குழந்தை கையில் 100 ரூபாய் கொடுத்து ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினான்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை அந்த 100 ரூபாயை கை மூடிக்கின்னு எடுத்து போனால் தப்பிக்கும். அது விளையாட்டுத்தனமா பறவைன்னு போச்சுன்னா புடிங்கின்னு ஓடி போடுறான். ஆமா, அப்படிப்பட்ட காலத்துல எங்க மனித நியாயம்? இது வாயில இருக்குது மனித நியாயம், நிஜத்துல இல்ல மனித நியாயம். சொல்லு. ஆனா இப்போ நான் பார்த்தேன் உங்க இடத்துக்கு வரும்போது நீங்க வந்து எல்லாருக்காகவும் அழகா ஒரு ஆசிரமம் வந்து அமைச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் எப்போ வந்தது? இல்ல வந்து சின்னதுல இருந்து இதெல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியால தான் நீங்க விஷன்ல தான் போயிட்டு இருக்கீங்க? பசியில செத்தவன் நான். பசியில் என்னுடைய அம்மாக்கும் என் அப்பாவுக்கும் சண்டை வந்து என் அப்பா பிரித்து என்னை எடுத்துன்னு போய் 4 மாடு மேய்க்க விட்டுட்டாரு. ஊரா மட்டும் வீட்டில் விட்ட நேரத்துக்கு சோறு போடுவாங்களா? இல்லை அவங்க சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்களா? அப்போது பசியினுடைய கொடுமையில் வாடினவன் நான். அந்த பசின்னு என் கண்ணெதிரை யாரும் சொல்லக்கூடாது. சொன்னான்னா நான் அடுத்த திருடி கூட கொடுத்துருவேன் அவனுக்கு. ஏன்னா அந்த பசி அவ்வளோ கொடுமையானதுன்னு எனக்கு தெரியும். அந்த நம்ம ஆசிரமத்துக்கு வரவங்க யாரும் பசியாக இருக்கக்கூடாது. சாமி கும்பிட்டோம், கும்பிடா பண்ண போட்டோம், அப்புறம் அவன் பசியோடு இருக்கக்கூடாது. ஏன் பசியோடு இருக்கக்கூடாதுன்னா சாமி அவன் வெளியிருந்து கும்பிட்றதை விட சாமியே அவனுக்குள்ளே தான் இருக்குது.
நம்ம போடுற சாப்பாடு அவனுக்கு இல்லை, சாமிக்கு போடுறோம்னு நினச்சிக்கின்னு போடும். அப்போ தான் சாமி அவனுக்குள்ளே இருக்கும். இல்லைன்னா இந்த உடலை விட்டு சாமி வெளியே போயிடும். அதனால் இந்த மாதிரி காரியங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு யார் வந்தாலும் பசியோடு போகக்கூடாது, சாப்பிடணும், அப்புறம் பேசலாம் அப்படின்னு நான். இது என்னுடைய வறுமை காலம். இளமையில் வறுமை அவை சொல்லும், கொடியது கொடியது எதிரானா இளமையில் வறுமை கொடி எதிரானோ. அது மாதிரி எனக்கு இளமையிலேயே வறுமை கொடியதாக போச்சு. அதனால் அந்த நினைவு இன்னமும் எனக்கு ஊறிக்கினே இருக்குது. அதனால் நான் பட்ட பசி, நான் அந்த துன்பம் யாருக்கும் வரக்கூடாது. என் கண்ணு எதிரும் யார் வந்தாலும் சாப்பாடு விரோதியாக கூட கூட்டம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சண்டை போட்டோம். அப்படி தான் நான் போயின்னுக்கிறேன். நல்லதையா. ஒரு பூஜை பண்றோம், அந்த பூஜையில வந்து சிலர் வந்து இப்போ ஜாதகமோ இல்லைன்னா ஜோசியரோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, ஸோ அதுக்கு வந்து இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணாதான் அந்த அவங்க பண்ண அந்த பூஜையோ இல்லைன்னா அவங்களுக்கான ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஜாதகம் பார்த்த நீ இந்த தப்பு பண்ணிக்கிற, உனக்கே தெரியல தப்பு, ஆனால் ஜாதகம் பார்க்குறவருக்கு தெரிஞ்சிருக்குது. சரி, அவர் இல்லை அதுக்கு பரிகாரம் பண்ணணும். அவர் பண்ணாரா? இந்த கோயிலில் போய் பண்ணால் அந்த கோயிலில் பண்ணணும்னு சொல்கிறாரு, அவ்வளோதான். அவர் பண்ணல, அப்புறம் அது எப்படி சரியாகும்? இல்லை, நம்ம பண்ணதுனால நம்மளை தானே பண்ண சொல்கிறாங்க. நீ பண்ண தப்புக்கு அதனால தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இந்த பாவம்ன்றது எங்கே பண்ணுறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் தான் பண்ணுறோம் இல்லையா? அப்போது நன்மைன்றது இந்த உலகத்துக்கு நீ செய்துட்டீன்னா அந்த பாவம் அழிஞ்சிடும். அதை விட்டு போட்டு நீ கல் சிலையாண்ட போய் நீ பரிகாரம் பண்ணினா ஒரு பாவமும் தீராது, உன் பாவம் உங்ககிட்ட தான் இருக்கும். அதனால தான் சொல்லியிருப்பேன், பாவம் பண்ணோம், காசிக்கு நதியில் முழுகுனேன், என் பாவமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் யார் பாவமும் விட்டு போகிறது கிடையாது. ஏன் போகிறது கிடையாதுன்னா, நதியில் போய் ஒரு வண்டக்காய் வாங்கி விட்டுட்டு என் பாவம் அந்த வண்டக்காயில் போச்சுன்னா வண்டக்காவை பாவம் பண்ணிச்சு பண்ணலை. சுண்டக்காய் விட்டா சுண்டக்காவை பாவம் பண்ணிச்சு, ஒரு விரலை வெட்டி விடு. கை உங்கள் உடல் தானே பாவம் பண்ணிச்சு, ஒரு விரலை வெட்டி விடு, அதுதான் பாவம் தீரும். ஆனால் அதை விட மாட்டேன்ற, எங்கேயோ விற்கிற காய்கறி வாங்கி விட்டா எப்படி பாவம் போவோம்? உண்மைதான், சொல்லுமா. அதனால உன் பாவத்தை எந்த செயலால நீ உண்டாக்கணியோ அந்த செயலால புண்ணியத்தை உண்டாக்கிக்கணும். நீ எந்த கோயில்ல போய் நீ செய்தாலும் உன் பாவம் உங்ககிட்ட தான் இருக்கும். அப்ப நம்ம இப்ப கோவில் கோவிலா போய் பூஜை பண்றோம், அப்ப அதுக்கு என்னதான் ஒரு பயணம் கிடையாது, மன நிறைவு, அவ்வளவுதான். உன் மனசு ஒரு திருப்தி. நான் இந்த கோயிலுக்கு போனேங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கிறேங்க. அவங்களுக்கு உன் கூட வந்தவங்களுக்கு அங்கே சந்தோஷம் கிடைக்காது. அவங்க இன்னொரு கோயிலுக்கு போன, நான் இங்கே போனதாங்க எனக்கு சந்தோஷம். இப்போ நம்ம 10 பேர் இருக்கிறோம், ஒருத்தருக்கு என்கிட்ட பேசினா சந்தோஷம், ஒருத்தருக்கு உங்ககிட்ட பேசினா சந்தோஷம், இன்னொருத்தருக்கு அவர்கிட்ட பேசினா சந்தோஷம். யார் யார் மனம் யார் யார் இதில் பற்றுதோ அவங்க அவங்களுக்கு அங்கங்கே சந்தோஷம். ஆனால் எல்லாருக்கும் ஒரே இடத்துல சந்தோஷம் கிடைக்காது, எல்லாருக்கும் ஒரே இடத்துல துரோகமும் கிடைக்காது இல்லையா? அதனால் இந்த சந்தோஷம் துக்கம் இதுன்றதுலாம் அவங்க மனசை பொறுத்துக்குது தவிர வெளி உலகத்தில் துக்கமும் இல்லை சந்தோஷமும் இல்லை, ரெண்டும் உன் மனசுக்குள்ளே இருக்குது. உன் மனசை சீர் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டும் போயிடும், நீ அமைதியாக இருப்ப. உனக்கு எது தேவை முடிவு பண்ணிக்கோ. அமைதி தான் எல்லாருக்குமே. அமைதி வேணும்னு வாயில சொல்றது இல்லைம்மா, அமைதி செயலில் காட்டணும், அதான் அமைதி. நான் அமைதியாக இருக்கிறேங்கன்ட்டு உள்ளவே புழுங்கிக்கின்னு இருக்கக்கூடாது. நிறைய பணக்காரங்களுடைய நிலை இன்னைக்கு அதான், என்ன பண்ணணும்னு தெரியாத மூச்சுன்னுக்கிறான், எப்படி இந்த பாவத்தை அழிக்குதுன்னு தெரியாத மூச்சுங்கிறான். ஆனால் வெளி உலகத்துக்கு ஜம்மன்னு இருப்பான். அதனால வெளி உலகத்தில் உன் மனசுக்கு நியாயமாயிரு, வெளி உலகம் ஏதாவது சொல்லி போட்டோம் உன்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால உன் மனசை முதல்ல சீர் பண்ணு. அப்ப இப்ப வந்து திருமண பாக்கியம் வேணும், இல்லைன்னா நிறைய பேருக்கு திருமணம் ஆகாம இருக்கு, இங்க போங்க சரியாயிடும் திருமணம் நடந்துரும் அப்படின்றாங்க. ஆனா சிலர் வந்து ஆமா எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்படுறோம். அப்ப அது எப்படி ஐயா? உன் நேரம் அமைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்ப இந்த இது ஒரு கோயிலுக்கு, இதுக்கு பேர் ஈஸ்வரன் கோயில், நம்ம ஆசிரமத்தில் இருக்கிறது முருகன் கோயில். இப்போ நம்ம கோயிலில் இந்த ஊரில் இருக்கிறவங்க நிறைய கல்யாணம் ஆகாதவங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணங்கள் நடந்துக்குது. கல்யாணம் நடந்து குழந்தை பிறந்தோடனே குழந்தையும் இந்த எடைக்கு எடை பொருள் போட்டாங்க, பணம் கொடுத்தாங்க, அப்போது அது நடக்குது. அதே நேரத்தில் எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகாதையும் இருக்கிறாங்க இன்னும். இதுக்கு என்ன காரணம்? சாமி போய் கல்யாணம் பண்ணி வச்சதானே? சாமி கல்யாணம் பண்ணி வைக்கல, நம்பிக்கை கல்யாணம் பண்ணி வச்சது.
இதுதான் ரொம்ப முக்கியம். நீ எதை நம்புறியோ அதுதான் செயல். அப்போ உனக்கு நம்பிக்கை வேணும். முதல்ல எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க, வந்தா நடக்குமோ நடக்காதோ நினச்சின்னா நடக்காது. அப்போ இது சாமி பண்ணி வைக்கல, உன் மனசு தான் சாமி. உனக்கு உன் மனசு தான் முடிவு பண்ணுது, உன் மனசு தான் செயலாக்குது. அப்போ உன் மனசை முதல்ல நம்பிக்கையோட எந்த செயல் செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. அந்த நம்பிக்கை உங்களை காப்பாற்றும். சொல்லுமா. இப்ப அடுத்து வந்து நம்ம சில வீடியோஸ்ல அவதாரங்கள் பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட கேட்டு. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்லாம் வந்து ராஜாக்கள் பரம்பரை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ராஜராஜ சோழன் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. இப்ப இந்த தஞ்சை கோவில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் கட்டினாங்க. அது கட்டுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் ஆச்சு அப்படின்னா அங்கங்க சொல்லி அரசல் புரசலா கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப அதுல எது உண்மை? உண்மையிலேயே அந்த ராஜராஜ சோழன் அவங்க பரம்பரையால கட்டப்பட்டதான். ராஜராஜ சோழன் சோழ மண்டலத்தினுடைய தலைவர். ராஜராஜ சோழன்றவன் சோழ மண்டலம் எது வரைக்கும் இருக்குது, திருச்சி, தஞ்சாவூர், அந்த ஏரியா, திருவிடைமருதூர், பூம்புகார், இதெல்லாம் சோழ மண்டலம். இந்த சோழ மண்டலம் ஃபுல்லாக ஆண்டவன் சோழ அரசன், அதான் ராஜராஜ சோழன். அந்த சோழ அரசனுங்க அந்த பக்கம் நிறைய சிவன் கோயிலுங்களை கட்டினதெல்லாம் சோழ அரசனுங்க தான். அதே மாதிரி அம்பாள் கோவில்கள் பாண்டிய அரசன் கட்டினான். இப்போ மீனாட்சி மதுரை மீனாட்சி கோயில், அந்த பக்கம் நெல்லையப்பர் கோயில், இதெல்லாம் பாண்டியராஜன். ஏன்னா அதெல்லாம் கோவிலே கிடையாது, ஒரு பெரிய பெரிய கோட்டைங்க. இப்போ கட்டவே முடியாது. ஒரு கவர்மெண்ட்டை நினச்சா கூட கட்ட முடியாது. முடியுமா? ஒரு காவா கட்ட முடியல கவர்மெண்டால். 3ஆவது நாளைக்கு இஞ்சி ஊந்து போகுது. இல்லை, கான்ட்ராக்ட் விட்டா கான்ட்ராக்டுக்காரன் சரியாக கட்ட மாட்டேன்றான். ஒரு கவர்மெண்டால இவ்வளோ பெரிய கோயிலை கட்டவே முடியாது இப்போ. ஆனால் ஒரு தனி மனிதன் கட்டினான் மன்னன். எப்படி கட்டினான்? மன்னனுக்கு அந்த மக்கள் முழுதும் ஒத்துழைச்சாங்க, அதனால அது கட்ட முடிஞ்சது. அந்த மாதிரி ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டி வச்சான். அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனுடைய புள்ள வந்தான். அவன் நிறைய கோயில்களை கட்டினான். தெய்வ பக்தி மிகுந்தவங்களா இருந்தாங்க. ஏன்னா எப்போ ஒரு மனிதன் மனசுக்குள்ள தெய்வ பக்தி அதிகமாக இருக்குதோ அவன் ஊருக்கு நல்லதை செய்வான். எவனுடைய மனசுல தெய்வ பக்தி இல்லையோ அவனுக்கு இரக்கம் வராது, அவன் தீமையை தான் செய்வான். இந்த மன்னருங்கள்லாம் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்து வச்சுட்டு போனால்தான் இன்னைக்கு போய் கும்பிட்டுன்னு இருக்கிறோம். அவன் கட்டலன்னா போவோமா? அப்போ இன்னைக்கு நீயும் எதனா பண்ணணும் இல்லை, கட்டணும் இல்லை, அதை தாங்க சொல்லிங்கிற. நீ வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் வச்சுட்டு போடாப்பா, இல்லைன்னா மிருகம் மாதிரி ஆயிடுவேன். அது பிறந்தது வளர்ந்தது சாப்பிட்டது செத்து போச்சு, அது மாதிரி ஆயிடாத. ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்துட்டு போ, உன்னுடைய உழைப்பு இந்த உலகத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிங்கிறம்மா. எல்லாருமே அவங்க பிறந்ததுக்கு பலனா எதையாவது ஒன்று செய்யணும். செய்தாதான் அந்த பூமியில பிறந்ததுக்கு அடையாளமே. எதுவுமே செய்யலாம், ஆடு மாடு கூட தான் இன்னும் செய்யல, வந்தது பிறந்தது செத்து போச்சு. அது மாதிரி தான் நீயும் ஒரு ஜீவன் தானே. மனுஷன்றதுல இப்போ அர்த்தமே இல்லையா? இல்லையா? அதனால மனுஷன்னா சில செயல்கள் உலகத்துக்காக நீ செய்யணும். அப்படி செய்யறவன் தான் மனுஷன். செய்யாத உலகத்துல இருக்கிறதெல்லாம் தனக்குள்ள சேர்த்துக்கிறோம். மனுஷன் இல்லை, அது ஒரு மிருகம். சொல்லுமா. அப்ப நீங்க வந்து நமக்குள்ளதான் கடவுள் இருக்காங்கன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம வந்து இறந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய ஒரு போட்டோ வந்து சாமி ரூம்ல வைக்க வேண்டாம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஆனா இன்னமும் பார்த்தா சில வீடுகளை வச்சுதான் கும்பிட்டுட்டு இருக்காங்க. இதுல எது வந்து கரெக்ட்? வச்சு கும்பிடுறது தான் கரெக்ட். ஏன்னா சிங்கப்பூர்ல இருந்து என்ன ஒருத்தர் போன் பண்ணி கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, இது மாதிரி வந்து எங்க அப்பா இறந்து 1 வருஷம் கூட ஆகல சாமி, நான் ஏதாவது இந்த மாதிரி நல்ல காரியங்கள் அன்னதானம் அதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு என்னை கேள்வி கேட்டார் போன வாரம். நான் சொன்னேன், அப்பா இறந்தார், இறந்த உடனே என்ன செய்த? விலை கொளுத்தி வச்சுட்டேன் தலைமாட்டாண்ட, இல்லை தேங்காய் உடச்சி வச்சுட்டேன், ஊதுவத்தி கொளுத்தி வச்சுட்டேன், இல்லையா? இதெல்லாம் எதுக்கு? பணத்துக்கு செய்தியா தெய்வத்துக்கு செய்தியான்னு? தெய்வத்துக்கு செய். அப்போ உன்னுடைய அப்பா வந்து செத்த உடனே தெய்வமா மாறிட்டாரு. அப்போ அவர் செத்த ஒரு தெய்வம் தானே. நீ நடுவுட்டில் வச்சு கும்பிட்டா என்ன, நல்ல காரியங்கள் செய்தா என்ன உங்க அப்பா பேர்ல அப்படின்னு சொன்னேன். உடனே சாப்பாட்டுக்கு பௌர்ணமிக்கு 29ஆம் தேதிக்கு 50,000 சாப்பாடு என் செலவு சாமின்னு அனுப்பிச்சிட்டாரு. சூப்பர் சூப்பர். அப்போ வந்து அது இந்த பக்கம் தான் ஃபேஸ் பண்ணி வைக்கணும் போட்டோ. எந்த பக்கம்? நீ எந்த பக்கம் வீடு வாசுப்படி ஒரே பக்கம் வைப்பியா? ஒரு இடத்துலயா? வடக்க இருக்குது, தெற்கு இருக்குது, மேற்கு இருக்குது, கிழக்கு இருக்குது, இல்லை? இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாசகால் அமையுது.
நீ ஒரே மாதிரி ஓணும்னா இடம் கிடைக்காது. அதே மாதிரி உன் வீடு எந்த இதில் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ வை. இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் எந்த பக்கம் உன் நினைப்பு தான், எந்த பக்கம் தான் அது. விளக்கம் சொல்லுங்க. திருமணர் பாடல் சொல்கிறாரு, 151 பாடல் சொல்கிறாரு, 5 தளப்பரி, 6 சடையோட, சந்தை 30, சாவு 18, பந்தல் 9, பந்தி 15, வெந்து கண்டு மேல் அறிவோமேன்னு சொல்கிறார். விளக்கம் வெந்து கண்டு மேல் அறிவோமேன்று அது விளக்கம். அதுதான் சாமி. இது என்னன்னா 96 தத்துவங்கள் வாங்க. இந்த 96 நம்ம வந்து அதை இதுவில் என்ன சொல்லுவாங்கன்னா 36 தத்துவங்களை கடந்தால் இறைவனை அடையலாம். அதுதான் நம்ம 36 அடி வச்சுருக்கிறது. காரணம் என்னென்னா 36 கடந்து 36 தத்துவங்களையும் கடக்கிறது தான் இந்த ஒன்று ஒன்றா பிரிக்கிறாரு. அந்த 5ன்றது என்னது? ஐம்புலனு. இன்னொரு 5 என்ன சொல்கிறாருன்னா இது கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், இதெல்லாம் ஒரு 5 இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயங்களையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் முதல்ல. இது துடிப்பு இருக்கிற வரைக்கும் நம்மளை உலகத்தை நோக்கியே இழுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இது இல்லாமல் உலகத்தில் வேலை செய்யவே முடியாது. இது இல்லாமல் உலகத்தில் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது இந்த ஒடுங்கின மனசு தான் அங்கே போய் சேரும். வளர்ந்த மனசால் அங்கே சேரவே முடியாது. நல்லா பாடம் பண்ணுறேங்க, 1 மணி நேரம் பாடம் பண்ணிட்டு நல்லா பாடம் பண்ணுறேங்க, 23 மணி நேரம் உலகத்தோடு ஒட்டு உறவாடினே இருக்கிறேன். இதை மறந்துட்டேன். பாடத்தை பற்றி திரும்பி நான் நினைக்கவே இல்லை. மறுநாள் 6 மணிக்கு தான் நான் நினைக்க போகிறேன் பாடத்தை பற்றி. நான் அந்த பாடத்தால் பயனுன்றது ரொம்ப கம்மி. எவ்வளோ பலன் கிடைக்குன்னு தெரியாது. அப்போது இந்த தத்துவங்களெல்லாம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா அந்த ருசியை முதல்ல ஆஃப் பண்ணணும். காது நமக்கு தெரியக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் சந்தில் பின்னாடி நின்று பேசிக்கிறாங்க, செவுத்து பின்னாடி நின்று நான் போய் கேட்டுன்னு இருப்பேன் என்ன தான் பேசுகிறாங்கன்னு. அந்த ஆர்வத்தை முதல்ல எனக்குள்ளே நான் கட்டுப்படுத்தி வைக்கணும். யாராவது எதனா பேசி மாட்டோம், வாய் ருசிக்காக எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சண்டை போட்டு வாங்குறதெல்லாம் இல்லாமல் எது கிடைக்குதோ அதை சாப்பிட்றது. நமக்கு தெரியணும்னு ஒன்று விதி இருந்தால் யாரும் பின்னாடி பேச மாட்டாங்க, அதை நம்மக்கிட்டே வந்து பேசுவாங்க. அப்போ நமக்கு அது தெரியக்கூடாதுன்னு இறைவனே மறைக்கிறான். அதையும் நம்ம ஒட்டு கேட்க வேண்டிய வேலையே இல்லை. அப்போது என் புலன்களை எனக்குள்ளே ஒடுங்கி வைக்கிறது தான் சாமி இந்த விஷயம். புரியுதுங்களா? அப்போ தத்துவங்களை விரிவடைஞ்சால் ஒரு விதையில இருந்து ஒரு மரம் உருவாகிற மாதிரி தத்துவங்கள் ஒடுங்குனா வளர்ந்த மரம் திரும்பவும் அந்த விதைக்குள்ளே அடைச்சா எவ்வளோ பெரிய விஷயமோ அப்படி தான் இந்த 96 தத்துவங்களாக இருக்கட்டும் 36 தத்துவங்களாக இருக்கட்டும் அழிக்கிறது. அது அழித்தால் மட்டும்தான் மனமானது எதையும் பற்றாமல் பற்றற்றவனை பற்றி கொண்டு நிற்கும். இப்போ நமக்குள்ளே இருக்கிறது அந்த சாவு 18, சந்தை 30 அது எல்லாமே நம்ம எல்லாம் இதான் சாமி. இந்த தத்துவங்களுக்கு இதுவாக தான் இதில் தான் அடக்கும். இந்த 96 தத்துவத்துக்குள்ளே தான் இவ்வளோ 9 பந்தல், பந்தி 15. 9 பந்தல்ன்றது 9 வாசல் சாமி. 9 வாசல். பந்தி 15ன்றது புலங்கள், ஐம்பூதம், தன்மாத்திரை. புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் தனித்தனியாக பிரித்து சொல்லியிருக்காரு. அப்போ மொத்தத்தில் என்னன்னா இந்த தத்துவங்கள்லாம் வேறு ஒன்றுமே இல்லை, கருவிகள். ஒரு வேலை செய்கிறோம், வண்டிக்கு எப்படி எல்லா கருவியும் இருந்தால் தான் கரெக்டாக ஓடும். அந்த மாதிரி இந்த உடலும் இந்த உயிரும் சேர்ந்து வேலை செய்யணும்னா இந்த 96 கருவிகளும் வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம உலக வாழ்க்கையில் பயணம் பண்ண முடியும். ஆனால் இது உலக வாழ்க்கைக்கு ஓகே, அந்த பற வாழ்க்கைக்கு இது உதவுமானா இது உதவாதுப்பா. அப்போது இந்த வேலை செய்யக்கூடிய இந்த பொருள் எல்லாம் வேலை செய்ய விடாமல் நிறுத்தணும். இதுதான் அந்த தத்துவங்களை கடக்கிறது. சரிங்களா? அப்படி கடந்தால்தான் பரத்தில் இருக்கிற அந்த பரமன் நமக்குள்ளே உதிப்பான். அதுதான் அவர் சொல்லுவார். நல்லது சார். நான் பெங்களூர்லேருந்து வரேன். 2 வருஷமாக வந்துன்னு இருக்கிறேன். 3 உபதேசம் வாங்கியிருக்கிறேன். உபதேசம் கொடுக்கும்போது குருங்க எப்படி பண்ணோம் ஏது பண்ணோம் எல்லாம் சொல்கிறாங்க. சொல்லி நான் பாடம் பண்ணுறேன். ஆனால் அது சீராக பண்ணுறேன்னா இல்லைன்ட்டு எனக்கே ஒரு டவுட்டாக இருக்கா. அதுதான் நீங்கள் அதுக்கு என்னென்ன ஒரு கிளாஸ் எடுத்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு கேட்கலான்ட்டு. எடுப்போம் சாமி, கூடிய சீக்கிரம் எடுப்போம். அதுக்கான நாள் கேட்கணும். ஏன்னா மற்ற நாளில் வந்து இப்போ இதுவே வந்து செவ்வாய்க்கிழமை வந்துச்சு, நிறைய பேரால் லீவ் போட முடியல. ஏதோ கவர்மெண்ட் வேலை செஞ்சால் கவர்மெண்ட் ஹாலிடே கிடைக்கும். எல்லாருமே கவர்மெண்ட்டில் வேலை செய்ய முடியும், எல்லாருக்கும் லீவு கிடைக்காது. அப்போது இந்த மாதிரி வார நாளில் வந்தாலே நிறைய பேரால் வர முடியல, லீவ் போட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போது ஞாயிற்றுக்கிழமை வைக்கலான்னு இருக்குது சில விஷயங்கள். அப்போ எல்லாராலையும் வந்து கலந்துக்க முடியும். அந்தந்த மாதமே அந்தந்த டவுட்டை தீர்த்துட்டா அவங்களாம் நிம்மதியாக போவாங்க. பாடம் கொடுத்த நமக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும், சரி நல்லா பண்ணுறாங்கப்பா அப்படின்னு. ஒரு 6 மாதம் பொறுத்து 3 மாதம் பொறுத்து இந்த ஆசிரமம், இந்த குரு, இந்த பாடம் இதெல்லாம் எங்களுக்கு ஜென்மத்தில் மகா பாக்கியம். இது கிடைச்சிருக்கிறது மகா பாக்கியம். கண்டிப்பாக இதை நாங்கள் சரியாக இது பண்ணிக்கணும்ட்டு ஒரு ஆசை. கண்டிப்பாக
சாமி இப்போ உங்களுக்கு கிடைச்ச குருவானர் எப்படின்னா, முன்னெல்லாம் வந்து குருமார்கள் இருப்பாங்க 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம்னு அவர் வாழ்நாள் ஃபுல்லாக கூட இருந்தால் கூட அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுப்பாருன்னு தெரியாது. அவர் அவுத்து போட்ட கோமணத்துலேருந்து நீ தோச்சி போட்டால் கூட அவருக்கு தெரிஞ்ச கலையை அவ்வளோ சீக்கிரம் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நாம் யாரும் தெரியாது, நம்ம மூஞ்சி முகம் யாரும் தெரியாது, நல்லவனா கெட்டவனா தெரியாது. ஆனால் வரவங்க எல்லாருக்கும் என்னை நம்பி வந்துட்டியா, இந்தா வாங்கிக்கன்னு அள்ளி 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 கொடுத்த வள்ளல் சாமி ஐயா. தப்பிச்சு போனோம், உனக்கு உண்மையிலேயே அந்த பிராப்தம் இருக்குதுன்னா அதை நான் தடுக்கவே மாட்டேன். நீயா தான் கெடுவ, என்னால் யாரும் கெட்டு போனதாகவே சரித்திரமே கிடையாது. நீயா உன்னை கெட்டுக்கே தவிர. அதுக்காக என்ன பண்ணுறாரு, எல்லார் மேலேயும் கருணை வச்சு எல்லாருமே நான் அடைஞ்ச சந்தோஷம், நான் அடைஞ்ச அந்த நிம்மதி, சரிங்களா. ஒரு வறுமையிலேருந்து வந்த ஒருத்தர் எங்கன்னா கிடைச்சா போதும் சொல்கிறது தான் பார்ப்பாங்க. ஆனால் தனக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணார், அள்ளி அள்ளி அரைச்சி இன்றைக்கி அதை தான் நாமளாம் அனுபவிக்கிறோம். புரியுதுங்களா. அப்போது சுயநலம் இல்லாத ஒருத்தர் வாழ்ந்து ஞானியாக நம்ம காலத்திலே வாழ்ந்து போயிருக்காரு. இது கற்பனையிலே நம்ம எட்டி பார்க்க முடியாது. கதைகளை படிச்சிருப்போம், அவர் அப்படி பண்ணாருங்க இவர் இப்படி பண்ணாருங்க அப்படின்னு. ஆனால் ரத்தமும் சதையுமோ எலும்பாவே நம்ம கூடவே ஒருத்தர் வாழ்ந்து அதே வாழ்க்கையை நமக்கு முன்னாடியே அவர் வாழ்ந்து காட்டியிருக்கார். அவர் சொல்லிட்டு போகல இப்படி வாழ்ந்துக்க அப்படி வாழ்ந்துக்கன்னு மற்றவங்கள மாதிரி சொல்லலை. தானே ஒரு வாழ்க்கையை அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இது தாண்டா வாழ்க்கை, உன்னாலையும் வாழ முடியும்னு ஒரு உதாரணமாக அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு. அப்படியாப்பட்ட குரு அதை நம்ம பிடிச்சிக்கணும். ஆமாம் சார். இது பிறந்துட்டோம் போகிற வரைக்கும் அவர் மட்டும்தான் நம்ம குரு. ஆமாம். இன்னொரு கால் இங்கே தேவைப்படாது, ஒரே பாதம் தான், சரிங்களா. அது நம்ம குருநாதர். நல்லது சாமி. ஆத்மா சார். ஒருநிலைப்படுத்தும் பொழுது மனம் இல்லாமல் தானே சாமி இருக்கும். வழிமுறை தெரிஞ்சு பண்ணணும் சாமி, வழிமுறை தெரிஞ்சு ஒருநிலைப்படுத்தணும், சரிங்களா. பாடம் வாங்கிட்டீங்களா? பாடம் நாளாவது கூட வாங்கிடுறேன். நல்லது நல்லது. அந்த வழியிலேயே உங்களுக்கு மனம் சாமி. இப்போ தர்மம் பண்ண சொல்லியிருக்கிறீங்க. இந்த பயிற்சியில் வரும்பொழுது நிறைய தர்மம் பண்ணணும், பாவங்களாம் பார்த்த மனசு கஷ்டமாக இருக்குது, நிறைய எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது சாமி. அப்படி இருந்தும் ஏன் சாமி நம்ம தர்மம் பண்ணணும்? ஏன்னா அவங்க தர்மம் வாங்குறாங்கன்னா அவங்க பண்ண பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கை கடவுள் கொடுத்துருப்பான். சரி. அந்த கர்மாங்கிறதும் கடவுள் தானே சாமி. ஆமாம். அது எதை கொடுத்துருக்கோம், நீ இத்தனை வருஷம் நீ துன்பத்தில் இருக்கணும், அதனால நீ துன்பப்பட்டே ஆகணும்னு சொல்லி படிச்சு வச்சிருக்கான் சாமி. அதுக்கு நம்ம போய் கொடுத்து அவங்கள நல்லா வாழ வச்சோம்னா, நானே அவனை கஷ்டத்தில் கொடுத்து துன்பத்தில் வச்சிருக்கிறேன், நீ எதுக்கு போய் அவனுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி நமக்கு அந்த பாவம். இப்படிதான் சாமி ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ விவசாயிக்கிறாரு, விவசாயி நம்ம அவரு தான் நம்மள மாதிரி தான் பசிக்க போகுது, அவரே விதைச்சி அவரே அறுவடை பண்ணி அந்த நெல்லை மார்க்கெட்டுக்கு கொண்டு போவோம், அவரே வச்சுன்னு அவரே சாப்பிட்டாருன்னா நீ நானும் என்ன ஆகும்? இல்லை நிறைய பேர் இப்படி கொடுத்து சாமி நீ நானும் என்ன ஆகும்? ஒன்றுக்குமே ஆகாது, செத்து போடுவோம். அவ்வளோதான் போவேன். அந்த மாதிரி அப்படி இல்லை சாமி. வாழ்க்கைன்றது எப்போ உனக்குன்னு இறைவன் கொடுத்துருக்குறான். கொடுக்கக்கூடிய சக்தி நமக்கு இருந்ததுன்னா நீ தானம் பண்ணியே ஆகணும். அவன் கர்மான்றதே என்ன, உங்ககிட்ட பிச்சை எடுத்து சாப்பிட்றது தான் அவன் கர்மா. நீ போகணுன்றதில்ல, அவனுக்கு உங்ககிட்ட வாங்கி சாப்பிடணும்னு அவங்க ஒரு விதி இருக்குது, உங்ககிட்ட பணமும் இருக்குது. அந்த பணத்தை கொடுக்காம நீ வச்சிருந்தா அவன் செஞ்ச பாவம் உனக்கு வந்துடும். இப்போ நல்லதே செஞ்சு நல்லதே சொல்லி நல்லதே செய்கிறோமே திடீர்னு மாட்டிக்கிறாங்க சாமி. திடீர்னு துன்பத்தில் மாட்டிக்கிறாங்களே, அது மாட்டுவாங்க தான் சாமி. இப்போ வந்துக்கிற பிறவி எதுக்காகனா போன ஜென்மத்தில் செஞ்ச பிறவிகளுக்கு தான் இப்போ பிறவி எடுத்துக்கிறான். இப்போ செய்யறத நான் வந்து இன்னொரு பிறவியில் அனுபவிக்க போகிறேன், சரிங்களா. இன்னொரு பிறவியோ இதுக்கு அப்புறமோ அனுபவிக்க போகிறேன், சரிங்களா. அப்போது நல்லது செஞ்சால் நல்ல விஷயங்கள் நம்ம புண்ணியமாக மாறும். நீங்கள் 4 பேர் தான தர்மம் பண்ணுறான், அவன் எப்படின்னா போட்டோம், அவன் அதை அனுபவிக்க தான் வந்துக்கிறான். ஆனால் மூலியமாக அவனுக்கு பசி ஆகணும்னு விதி இருந்ததுன்னா அந்த விதி எழுதணும் தான் இறைவன் தான். அவனுக்கு எழுதுனா இது அதே இறைவன் தான் உனக்கு கொடுக்கணுன்னா எழுதி வச்சுக்கிறான். சரி, அதை மாற்றக்கூடாது நம்ம இதா. அதனால் எல்லாத்தையும் எழுதுன இறைவன் தான். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணலாம். இந்த மாதிரி குறுக்கு வழியை நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை சாமி. நம்மளால் முடிஞ்சதை தயவு செஞ்சு பண்ணணும் எல்லாருக்கும், சரிங்களா. சரி சார். கடைசியாக ஒரு சரி சாமி, இப்போ வந்து பக்தியில் பாதுகாப்பு இருக்குது. பக்தியில் பக்திக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்குது. பாதுகாப்பு இருக்குது, அரசு இருக்குது, சங்கம் இருக்குது, குழு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா சங்கம் வந்து ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு கேட்குது. அது மாதிரி ஆன்மீகத்துக்கு பாதுகாப்பு இருக்கா சாமி? ஆன்மீகத்துக்கு ஆண்டவன் தான் பாதுகாப்பு, குருநாதர் தான் பாதுகாப்பு. தான் கேட்குறாங்க. ஆன்மீகத்துக்கு பக்தியில் போகிறவங்களுக்கு பக்தியில் யாருக்கு சாமி பாதுகாப்பு இருக்குது? யாருக்கு பாதுகாப்பு இருக்குது? இப்போ ஏதாச்சும் ஒன்றுன்னா கோயில் காலமெல்லாம் பிராமணர்கள் அது மக்கள் சாமி. ஏதாவது ஒரு பிரச்சனைனா 10 பேர் வருவான், அதனால பாதுகாப்பு. அதெல்லாம் இப்போ நமக்கு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களால நாட்டுக்கு லாபம்லாம் வருமானம் இல்லைன்னு சில பேர் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறது மாதிரி இருக்குங்களா சாமி. இப்போ எவ்வளவோ செலவு பண்ணியிருந்தோம், அங்கெல்லாம் நம்ம போகிறதில்ல. அதனால் நம்ம இருந்து வேஸ்ட் தானே. அவங்க எதுனா நமக்குன்னு ஒரு பேசுகிறதுக்கு யாராச்சும் ஒரு தலைவர்களோ ஞானிகளோ இது மாதிரி இருக்கிறாங்களான்னு கேட்குறேன். ஐயா மாதிரி இருக்காருல்ல, ஐயா பேசினார். யாராக இருக்கிறாங்க? ஐயா பேச்சை கேட்டு தானே வந்தீங்க, வேறு யார் பேச்சும் கேட்டு போலியா? இதுதான் சாமி பாதுகாப்பு. பாதுகாப்புன்றது அடுத்தவங்க கிட்டேருந்து நமக்கு பாதுகாப்பே வராது சாமி. நம்மக்கிட்ட பொருளை வேணால் அடுத்தவங்க திருடி போவான்.
பாதுகாப்பு அடுத்தவங்ககிட்டேருந்து தயவுசெய்து வரைய வராது, தப்பான கணக்கு. நான் தான் என்னை பாதுகாத்துக்கணும். இந்த உலகத்தில் ஒழுக்கமாக இருக்கிறான், உறுதியாக இருக்கிறான் யாருன்னா அடுத்தவங்களால் அவங்க ஒழுக்கமாக இருக்க முடியாது, அடுத்தவங்களால் வைராக்கியமாக வாழ முடியாது. நான் தான் முடிவு பண்ணோம், நான் இப்படி தான் வாழ போகிறேன், நான் முடிவு பண்ணி வாழ்ந்தால் எனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். சரிங்களா? அடுத்தவங்களால் பாதுகாப்பாக இருந்தால் நமக்கு ஒரு மாயை. ஐயோ 4 பேர் நம்ம கூட இருந்ததுன்னா ஒரு பாதுகாப்புன்னு தான். 4 பேர் போனால் நமக்கு தொடலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஏன்னா தைரியம் நம்மக்கிட்டேருந்து வந்ததில்ல, 4 பேர் இருக்கிறாங்களேன்ற தைரியத்தில் இருந்தோம். 4 பேர் போன உடனே ஆட்டோமேட்டிக்காக கால்லாம் பேஸ்மெண்ட் வீக்குன்ற கதையாக ஆட ஆரம்பிச்சிடும். அப்போது யாருக்கிட்டேருந்து எது கிடைச்சாலும் அது நிரந்தரமே இல்லை சாமி. நமக்கு உள்முகமாக நமக்குள்ளேருந்து வந்தால் மட்டும்தான் நாம் போகிற வரைக்கும் நம்ம கூடவே இருந்து நம்மளை காப்பாற்றும். சரிங்களா? அது இறைவனும் நம்ம குருநாதரும் நம்மளோட ஆன்மாவும் தான். சரிங்களா? உலகத்துலேருந்து நமக்கு பாதுகாப்பே கிடையாது. உங்களை நீங்கள் பாதுகாத்துனா தான் உண்டு. ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் தனித்தனி தாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை அனுபவிக்க தான் சம்மந்துக்கிறான். ஆடு மாடு மாதிரி கூட்டமாக ஒரு பட்டியல் ஆடி வச்சுன்னா முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. சுயத்தில் நிற்கணும் சாமி. தன்னை தான் உணரணுன்னா நான் தனியாக நின்னால் மட்டும்தான் உணர முடியும். பசித்திரு விழித்திருன்னு ஏன் சொன்னாருன்னா, விழிப்பாக இருக்குதுன்னா நான் தனியாக இருந்தால் மட்டும்தான் என்னை நோக்கி நான் திரும்புவேன். கூட்டமாக இருக்கிறதுக்கு அந்த யானை இருக்குதே, கூட்டமாக இருக்கும் ஒழுங்காக இருக்கும். தனியாக இருந்தால் தான் மகன் அதுக்கு திமிர் பிடிச்சிரும். ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது. தனியாக இருந்தால் கம்முன்னு உட்காந்துருப்பான், இருக்கிற இடமே தெரியாத மாதிரி. 4 பேர் சேர்ந்துட்டான்னா இடம்லாம் போடுவான். அப்போது கூட்டத்தில் இருக்கும்போது மனுஷன் தன்னிலை மறக்கிறான். புரியுதுங்களா? தன்னிலை மறந்தது அது ஒரு வாழ்க்கையே இல்லை சாமி. தன்னை நோக்கி திரும்பணும், அதுதான் தைரியமான வாழ்க்கை, அதுதான் உண்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் நம்மளை மேலே கொண்டு போவோம். இறைவனையும் காட்டி கொடுக்கும், என்னையும் காட்டி கொடுக்கும். சரிங்களா? அந்த வாழ்க்கை வாழ்ந்தால் போதும். ஊர்லேருந்து நீங்கள் எதையும் எதிர்பார்க்க பயப்பட வேண்டியதில்லை, யார் என்ன ஆகும்னு பயப்பட வேண்டியதில்லை. யாரை பற்றியும் இல்லை சாமி. பட்டினத்தார் என்ன சொல்கிறாரு, நீ தான் கல்யாணம் பண்ணி வந்த ஒரு பொம்பளையா, காலம் முல்லாக உன்னை காப்பாற்ற போகிறேன்னு அதான் சொல்லிச்சு. ஏங்க உயிரே போகிறதா இருந்தாலும் நீங்கள் செத்தீங்கன்னா அடுத்த நொடியே நானும் செத்துருவேன் அப்படின்னு யார் சொல்கிறது? பொண்டாட்டியை பார்த்து புருஷனும், புருஷனை பார்த்து பொண்டாட்டியும் மாற்றி மாற்றி சொல்லிப்பாங்க. எப்போ தாலி கட்டுற அன்றைக்கி மட்டும் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன், என்னை விட்டு நீயும் பிரிஞ்சிடாத, அவ்வளோ உடலும் உயிரும் மாதிரி இருப்போன்னு. எவ்வளோ காலம் அந்த மாதிரி வாழ்கிறோம் எல்லாரும் இல்லையே? ஏதோ கொஞ்ச காலம் அப்படி இருக்கிறோம், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட சுயரூபம் வருது வெளியே. அப்போ யாருமே கூட்டத்தோடு சேர்ந்து வாழவே முடியாது. ஒரு தனி மனுஷன் அவங்கவுங்களுக்காக தான் அவங்கவுங்க வாழ்ந்து தான் இந்த பிறவியை முடிக்கணும். சரிங்களா? அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சாமி. யாராக இருந்தாலும் அதுதான். சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து பொண்டாட்டி போனதுக்கப்புறம் ரோடோடு முடிஞ்சு போச்சு. ஊந்து அச்சுன்னு பரண்டுன்னு வந்தாலும் கூட அந்த வாசலை தாண்டி வெளியே போக முடியாது. புள்ள சொந்தக்காரன் என்ன பண்ணும், அது கூட பாதி வயலே கூட வருவான். பஸ் வந்துச்சுங்க, பஸ் ஏறியும் போயிடுவான். அடுத்து புள்ள சுடுகாடு வரைக்கும் வருவான். அங்கே வரைக்கும் யார் வர்றது? யாரும் வரவே முடியாது. அப்போ இங்கே இருக்கிற கூட்டம் எல்லாம் சுடுகாடு வரைக்கும் வரும். நான் செத்தா அழுவோம், அது மட்டும்தான் இதால் பண்ண முடியும். அதை தாண்டி இந்த உலகத்தால் ஒன்றுமே எனக்கு நல்லதே நடக்காது. புரியுதுங்களா? அப்போ எனக்கு நல்லது வேணும்னா நான் எனக்கு பார்த்துருக்கணும். என்னால் மட்டும்தான் எனக்கு நல்லதே பண்ணிக்க முடியும். இந்த உலகத்தால் எனக்கு நல்லதே பண்ண முடியாது. புரியுதுங்களா? இந்த ஒரு தெளிவு இருந்ததுன்னா நீங்கள் பாட்டு போகலாம். சரிங்களா? நன்றி சார். நன்றி சார்.